கண்டு நம் நோய்களை எவ்வாறு தவிர்க்க வேண்டும் என்பதை பற்றியும் அதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றியும் நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் சிறு செருப்படை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம். இது ஏன் இப்படி ஒரு பெயர் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தாவரம் பொதுவாக பார்த்திங்கன்னா தரையிலேயே குறிப்பாக களிமண் கலந்த ஈரம் மிகுந்த பூமிகளில் தரையில் படர்ந்து வளரக்கூடிய ஒரு வகையான செடி வகை தாவரம். இந்த தாவரத்துடைய மிக முக்கியமான ஒரு குணமே பார்த்திங்கன்னா, நம்மளுடைய பாத அமைப்பு எப்படி இருக்கும் அதே போல் ஒரு அமைப்பை கொண்டு படரக்கூடிய ஒரு தாவரம். அதனால தான் இதற்கு செருப்படை அப்படிங்கிறது பெயர். இந்த தாவரத்துடைய மிக மிக முக்கியமான ஒரு குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உடலில் இருக்கக்கூடிய தோல் நோய்களை நீக்குவதில் இந்த சிறு செருப்படை செடி ஒரு மிக மிக முக்கியமான ஒரு செடி. ஏன்னா இன்றைக்கு தோல் நோய்கள் அப்படின்னு சொல்லும்போது அதில் ரொம்ப குறிப்பாக சொல்லக்கூடியது 2 வகையான நோய். ஒன்று ஆட்டோ இம்யூன் ஸ்கின் டிசீஸ்ன்னு சொல்கிறது, ரெண்டாவது டீஜெனரேட்டிவ் ஸ்கின் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆட்டோ இம்யூன் ஸ்கின் டிசீஸ்ன்னு சொல்லும்போது உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய காரணிகள் உடலுக்கு எதிராக மாறும்போது ஏற்படக்கூடிய பிரச்சனை, சோரியாசிஸ் மாதிரி கோளாறுகள்லாம் இதில் வரும். டீஜெனரேட்டிவ் ஸ்கின் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய வாழ்வியல் முறையில் நாம் செய்யக்கூடிய தவறுகள், தூக்கமின்மை, நிறைய கெமிக்கல்ஸ், இந்த மாதிரி பிரச்சனைகளால் ஏற்படக்கூடியது. இந்த 2 பிரச்சனைகளுக்குமே சிறப்பாக தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து இந்த சிறு செருப்படை. பொதுவாக நம்ம பாரம்பரிய மருத்துவத்தில் என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, இந்த சிறு செருப்படையுடைய இந்த முழு தாவரத்தை எடுத்து அதை நன்றாக அரைத்து சாறு எடுத்து, அந்த சாறு 15 மில்லி, பால் 150 மில்லி, இதெல்லாம் ஒன்றா கலந்து காலை ஒரு வேளை மட்டும் ஒரு 48 நாட்களுக்கு தொடர்ந்து கொடுக்கின்ற ஒரு பழக்கம் உண்டு. அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 90 நாட்களிலேயே, ஒரு 45 நாட்களிலேயே தோலில் இருக்கக்கூடிய நோய்கள் சிறிது சிறிதாக மறைந்து போவதையும், ஒரு 90 நாட்களில் தோலில் அந்த நோய் இருந்ததற்கான அறிகுறி இல்லாத அளவுக்கு தோல் மாறுவதையும் நம்ம பார்க்கலாம். ஆனால் இந்த சிறு செருப்படை சாறை பச்சையாக சாப்பிடும்போது உப்பு இல்லாத அந்த சாப்பாடு தான் சாப்பிடணும். அதுதான் மிக முக்கியமான ஒரு பத்தியம். இரண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த சோரியாசிஸ் நோய் ரொம்ப குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த நோயுடைய 2வது கட்டம் அப்படின்னு சொல்லும்போது உடலில் இருக்கக்கூடிய மூட்டுகள், உடலில் இருக்கக்கூடிய அதிக கொழுப்பு இருக்கக்கூடிய தசைப்பகுதிகள், தலைப்பகுதி, இந்த 3 பகுதிகளிலையும் பரவி இருக்கின்ற ஒரு சூழல். அந்த சூழலில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு இந்த சிறு செருப்படையுடைய சாறில் செய்து பதப்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த நெய், அந்த நெய்யை ஒரு தேக்கரண்டி காலை உணவுக்கு முன்பு, ஒரு தேக்கரண்டி இரவு உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி வெந்நீரில் கலந்து சாப்பிட்ணும். சில நேரங்களில் உடல் சூடு அதிகமாக இருக்கும்போது இதை வெந்நீரில் கலந்து சாப்பிடும்போது வாய்ப்புண் ஏற்படுகின்ற ஒரு சூழல் ஏற்பட்டால் அந்த மாதிரி சூழலில் மட்டும் அரை டம்ளர் பாலில் கலந்து சாப்பிடணும். அந்த மாதிரி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜ் 2 சோரியாசிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த பிரச்சனை சிறிது சிறிதாக குறைந்து அந்த பிரச்சனை இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போவதை நம்ம பார்க்கலாம். பொதுவாக இந்த சோரியாசிஸ் நோயாளிகளுக்கு ஏற்படுகின்ற இன்னொரு மிக முக்கியமான பிரச்சனை என்னென்னா, மருந்துகள் சாப்பிடும்போது ஒரு 3 மாதம் இந்த பிரச்சனை அறவே இல்லாமல் இருக்கும். அடுத்த 3 மாதத்தில் பார்த்திங்கன்னா திருப்பி கிடுகிடுன்னு இந்த பிரச்சனை வர ஆரம்பிக்கும். முக்கியமான காரணம் இதற்கு தவறான உணவு பழக்க வழக்கங்கள் மற்றும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லக்கூடிய வாழ்வியல் பழக்க வழக்கம் தான். இந்த 2 விஷயத்தையும் நம்ம மாற்றும்போது பார்த்திங்கன்னா பெரும்பாலான நேரங்களில் இந்த பிரச்சனை திரும்ப வருவதற்கான வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி ரிப்பீட்டட் அட்டாக்ஸ் ஆஃப் சோரியாசிஸ்ன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரிப்பீட்டடாக அந்த சோரியாசிஸ் திரும்ப திரும்ப வருகின்ற ஒரு சூழல் இருந்ததுன்னா அதற்கு இந்த சிறு செருப்படையில் செய்யக்கூடிய அந்த நெய் மிக மிக சிறந்த ஒரு மருந்து. 3வது பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடல் பருமன், வயிறு பருமன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. பொதுவாக இன்றைக்கு நிறைய பெண்கள், நிறைய ஆண்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எவ்வளவு உடற்பயிற்சி செய்தாலும், எவ்வளவு உணவு கட்டுப்பாடு நான் வைத்திருந்தாலும் கூட என்னால் இயற்கையான முறையில் என்னுடைய வயிறு பகுதியை குறைக்க முடியவில்லை. அதுவும் பார்த்திங்கன்னா பெரும்பாலான நேரங்களில் உணவுக்கு பிறகு என்னுடைய வயிறு சிறிது சிறிதாக வீங்க ஆரம்பித்து மாலை ஒரு 6 மணிக்கு பார்க்கும்போது என்னோடய பேண்ட்டே ரொம்ப ஃபிட் ஆகுது, என்னால் வேலையே செய்ய முடியவில்லைன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க.
அதற்கு சிறப்பான தீர்வளிக்கக்கூடிய மருந்து வந்து இந்த சிறு சிறு படையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சாறு அல்லது அந்த சிறு சிறு படையை உலர வைத்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணம். ஒரு தேக்கரண்டி இந்த சூரணத்தை காலை ஒரு முறை, இரவு ஒரு முறை, உணவுக்கு முன்போ அல்லது பின்போ வெந்நீர் அல்லது மோரில் கலந்து சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே இதில் இருக்கக்கூடிய மூலப்பொருட்கள் ரொம்ப அழகாக வயிறு பகுதியில் இருக்கக்கூடிய, தசையில் இருக்கக்கூடிய, குடல் பகுதியில் இருக்கக்கூடிய தேவையற்ற முறையில் தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்பு பகுதிகளில் செயல்படுறதுனால ரொம்ப வேகமாக அந்த வயிறு பகுதி சிறிது சிறிதாக இயல்பான நிலைமையை அடைவதையும், அந்த இடத்தில் இருக்கக்கூடிய தேவையற்ற நச்சு பொருட்கள் விலகிறதுனால அந்த மாதிரி சுருங்கும்போது தோலில் எந்த விதமான ஸ்ட்ரெச் மார்க்ஸும் இல்லாமல் இயற்கையான முறையில் படிப்படியாக வயிறு மட்டும் மீண்டும் இயல்பான நிலைமையை அடைவதை நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த வயிறு பருமன் சம்பந்தப்பட்ட உடல் பருமன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த சிறு சிறு படையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயம் மட்டும், அந்த ஒரு சாறு அல்லது சூரணம் வந்து ஒரு மிகச்சிறந்த மருந்து என்றால் மிகையாகாது. இன்னொரு முக்கியமான பிரச்சனை பார்த்திங்கன்னா நீரிழிவு நோயாளிகளுக்கு, குறிப்பாக ஒரு 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அவர்களுடைய பாதம் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கருநிற புள்ளிகளோடு சேர்ந்திருக்கும். அந்த கருநிற புள்ளிகளோடு சேர்ந்திருக்கும் போது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா எல்லாம் கேட்பாங்க, என்ன காலில் ஏதாவது காயம் பட்டுதா, இல்லை தோல் நோய் இருக்கான்னு கேட்பாங்க. நிறைய சிகிச்சை எடுத்துக்கொண்டாலும் அதுக்குள்ளே க்ரீம்ஸ்லாம் போட்டால் கூட அது மாறாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு சிறு சிறு படையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த எண்ணெய் வந்து ஒரு மிகச்சிறந்த மருந்து. பொதுவாக கால் முட்டுக்கு அடியில் காஃப் மசிலிருந்து பாதம் வரையிலும் முழுமையாக அந்த எண்ணெயை தடவி அரை மணி நேரம் ஊற வைத்து குளிக்க செய்கின்ற ஒரு சிகிச்சை. இதை வந்து ஒரு 90 நாட்கள் தொடர்ந்து செய்யும்போது அந்த காஃப் மசிலிருந்து செல்லக்கூடிய இரத்த ஓட்டத்துடைய அளவு அதிகரிக்கிறதுனாலையும், அந்த இடத்தில் இருக்கக்கூடிய திசுக்களில் இயற்கையான முறையில் வந்து ஆக்சிஜன் போய் சேர்றதுனாலையும் அந்த காலில் இருக்கக்கூடிய நிறமாற்றம் சிறிது சிறிதாக மறைந்து ரொம்ப அழகாக மாறுவதை நம்ம பார்க்கலாம். எனவே நேயர்களே, இந்த சிறு சிறு படையை பொறுத்தவரையிலும் இது இயற்கை தோல் நோய்களுக்காகவும் உடல் பருமனுக்காகவும் கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த ஒரு அருமருந்து. இதை தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி உபயோகப்படுத்தினோம்னாலே நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும்.